Good morning, students. 12th biology, page number 152. First para. In mammals, there are two main types of stem cells: embryonic stem cells and adult stem cells. பாலூட்டிகளில் இரு முக்கிய தண்டு செல்கள் காணப்படுகின்றன. அவை கருநிலை தண்டு செல்கள் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் மற்றும் முதிர் தண்டு செல்கள் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். The first type, embryonic stem cells. ES cells are pluripotent and can produce the three primary germ layers: ectoderms, endoderms and mesoderms. இந்த கருநிலை தண்டு செல்கள் பகுதி திறன் pluripotent திறன் கொண்டவை. அவற்றுக்கு புற அடுக்கு, நடு அடுக்கு மற்றும் அக அடுக்கு என்றும் 3 அடிப்படை வளர்ச்சி அடுக்குகளை உருவாக்கும் திறன் உள்ளது. இது என்னது, இது எல்லா லேயர்ஸ்லையும் அந்த வளர் லேயர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்து லேயர்களையும் உருவாக்கும் செல்களை உருவாக்கும் திறன் இந்த எதுக்கு இருக்குது, இஎஸ்க்கு இருக்குது, எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்குது. எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் தட் கேன் டிஃபரன்ஷியேட் இன்டு எ நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கருநிலை செல்கள் மல்டிபொட்டன்ட் பல்திறன் கொண்ட வகைகளாகவும் விளங்குகின்றன. அவை என்னது, பல வகையான செல்களாக மாற்றம் முறும் திறன் படைத்தவை. பிக்சர் 9.4 கொடுத்துருக்காங்க, அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. படம் 9.4. எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் த எபிபிளாஸ்ட் டிஷ்யூஸ் ஆஃப் த இன்னர் செல் மாஸ் ஆஃப் எ blastocyst. When stimulated, ES can develop into more than 200 cell types of the adult body. இந்த ES stem cells, embryonic stem cells, இவை என்னது, மல்டிபோட்டன்ட் பல்திறன் திறன் கொண்டவையாக விளங்குகின்றன. அவை மட்டும் இல்லாமல் பல வகை செல்களாக மாற்றமும் திறன் படைத்தவை. கருக்கோளத்தினுள் காணப்படும் செல் திரளின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இஎஸ் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் கருக்கோளத்தில் காணப்படக்கூடிய செல் திரளின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. The ES cells are isolated from the epiplast tissues of the inner mass of blastocyst. கருக்கோளத்தினுள் காணப்படக்கூடிய செல் திரளின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. When stimulated, ES can develop into more than 200 cell types of an adult body. இந்த கருநிலை தண்டு செல்கள் தூண்டப்படும் பொழுது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடலின் செல் வகைகளாக மாற்றமடையக்கூடும். ES cells are immortal, that is, they can proliferate in a sterile culture medium and maintain their undifferentiated state. கருநிலை தண்டு செல்கள் அழிவற்றவை, அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் அவை நன்கு வளர்ந்து தங்களது வேறுபடா நிலையை தொடர்ந்து பராமரிக்கவும் செய்கின்றன. ES cells are immortal. கருநிலை தண்டு செல்கள் அழிவற்றவை, அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அந்த ஊடகத்தில் அவை நன்கு வளர்ந்து வேறுபாடு அடையா நிலையை தொடர்ந்து பராமரிக்க செய்கின்றன. They can proliferate பெருக்கமடையுது in a sterile cultures. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அந்த வளர் ஊடகத்தில் மீடியம் அண்ட் மெயின்டைன்ஸ் தேர் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட், தன்னுடைய அந்த வேறுபடா நிலையை தொடர்ந்து பராமரிக்கின்றன. இது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியம், அந்த கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அந்த மீடியத்தில் பல்கி பெருகி தன்னுடைய வேறுபாடு அடையாத நிலையை தொடர்ந்து பராமரிக்கின்றன.